السلام عليكم ورحمة الله وبركاته. نعمد الله العظيم ونصلي أما بعد. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் அறிமுகம் செய்கிறான். அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி அறிமுகம் செய்கிறான்: யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத்து வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். அவர் ஆகுமாக்கப்பட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் ஹலாலாக்குவார், வெறுக்கத்தக்க மானக்கேடான விஷயங்களை எல்லாம் அவர் ஹராமாக்குவார் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்தை குர்ஆனில் அறிமுகம் செய்கிறான். அதை அடிப்படையாக வைத்து இந்த நவீன உலகத்திற்கு ஓங்கியும் உரைத்தும் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இஸ்லாம் எதையெல்லாம் அனுமதித்ததோ அதுவெல்லாம் ஆகுமாக்கப்பட்ட நல்ல விஷயங்கள், இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்ததோ அதுவெல்லாம் அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயங்கள். இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன அவ்வல தஹாபி தீன் வ தர்க்கு சுன்னah. இந்த தீன் அழிந்து போவதின் முதல் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலான சுன்னத் விட்டு போவதுதான். இன்றைய காலத்தில் கருப்பன் வெள்ளையன் என்று பிரச்சனை வருகிறது. பணக்காரன் ஏழை என்று எல்லாம் பாகுபாடு பார்க்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாகிர் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட அடிமை, மிக பரம்பரை ஏழையாக வாழ்ந்தவர், ஒரு பொருளை வாங்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுப்பதற்காக வருகிறார்கள். வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் நான் இதை கொடுத்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஜாகிர் வந்தார், இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாழ்த்தப்பட்ட அடிமையை தேடி மதீனாவின் சந்தைக்கு சென்றார்கள். வஜத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் பிஸ்ஸூகில் மதீனா. அன்றைக்கு மதீனாவின் சந்தையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். வஅഖذஹு மின் வராஇஹி வவதஅ யதைஹி அலா ஐனைஹி. அவர்களை பின்புறமாக கட்டி பிடித்து தன்னுடைய இரண்டு கையையும் அவர்களுடைய கண்ணை மறைத்துக் கொண்டு, மன் யஷ்தரியல் அப்த, இந்த அடிமையை யாராவது வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று புரிந்து கொண்ட ஜாகிர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் காசிதன், நான் விலை போகாத ஒரு அடிமை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்த இன்தல்லாஹி ரபீஹன், அல்லாஹ் தஆலாவிடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வான அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட அடிமையை மதீனாவின் மொத்த சந்தையும் திரும்பி பார்த்தது என்றால் பாகுபாட்டை முழுமையாக இந்த உலகத்தை விட்டு நீக்கியவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே போன்று இன்றைய காலங்களில் தாய் தந்தையர்களை அனாதை ஆசிரமங்களில் சேர்க்கிறார்கள். பல இடங்களில் இன்றைக்கு அனாதை ஆசிரமங்கள் உருவாகி இருக்கிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் சிறிய வயதில் என் தாய் தந்தையர்கள் என்னை மிக ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ வைத்தார்கள். சாப்பாட்டிற்கு கூட சில நேரங்களில் வழி இருக்காது என்று சொல்லிவிட்டு, ஆனால் அவர்களை நான் இப்பொழுது மிக உயர்தரமான வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறேன், அதுவும் இதுவும் ஒப்பாகி விடுமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹுமா யுரீதானி பகாவுக வ அன்த துரீது மௌதஹுமா. அவர்கள் இருவரும் உன்னை அந்த கஷ்டத்திலும் வாழ வைத்ததின் நோக்கம் நீ அடுத்தடுத்து நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இப்பொழுது அவர்களுக்காக நீ செய்யும் செலவு, அவர்கள் இதோ கொஞ்ச நாளில் மௌத்தாகி விடுவார்கள் என்று நீ செய்கிற செலவும், இந்த இரண்டு செலவும் எப்பொழுதும் இது ஒப்பாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு செருப்பு தைக்கிற நபர்கள் என்றால், ஏழைகள் என்றால் தள்ளி பார்க்கிற, தொடக்கோடு யோசிக்கிற இந்த காலத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் செருப்பு தைத்த ஒரு சஹாபி,
அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தன்னுடைய கையை கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கை இவ்வளவு மரத்து போயிருக்கிறது என்று கேட்கிறார்கள். உழைத்து உரமேறிய கை. அதை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் கையாக திருப்பி தன்னுடைய நுபுவத் புரிந்த வாயால் முத்தமிட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஹதியத்துன் லா தமஸ்ஸுஹுன்னார், இந்த கை ஒருபொழுதும் நரகத்திற்கு செல்லாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், பணக்காரன் ஏழை என்ற பாகுபாட்டை முழுமையாக இந்த உலகத்திலிருந்து நீக்கியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கைருல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளில் எல்லாம் மிக சிறந்த வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை என்கின்ற அடிப்படையில் நம் மௌத்து வரையிலும் அவர்களுடைய வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.